ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம ஒரு டம்ளர் ரேஷன் பருப்பு இருந்தால் எவ்வளோ சுவையாக பருப்பு போட்டு செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் பருப்பை ஃபஸ்ட்டு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 தடவை கழுவி எடுத்துட்டேன். இப்போ 3ஆவதான தண்ணியில் தான் நான் எடுக்க போகிறேன். இந்த பருப்பு கூட்டு வந்து சாதத்தோட சுட சுட ஒரு கரண்டி ஊற்றி நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க, நமக்கு சீக்கிரம் குக் ஆகும். இதில் இப்போ நம்ம கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பூண்டு பல், பச்சை மிளகாய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். சின்ன தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் வெங்காயம் இருந்தால் ஒரு 10-15 சாம்பார் வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். இப்போது 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரு விசில் விட்டாலும் நல்லா தான் இருக்கும். எந்த அளவுக்கு குழஞ்சி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நமக்கு குழந்தைங்களுக்கு முறையாக சாப்பாடு ஊட்டுறோம் இல்லையா, அப்போ கூட நம்ம இதை சேர்த்து ஊட்டி விடலாம். எக்ஸ்ட்ராவாக விசில் வந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பருப்பு வந்து நல்லா குழையணும். நான் 3 விசில் விட்டுருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், விசில் அடங்கிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கரண்டி இல்லாட்டி மற்ற வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதை நான் ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், சோம்பு, ஒரு 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. வானல் நல்லா சுடு பண்ணி எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்பு பொருள் ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பு பொருள் நல்லா வதங்கட்டும். என்னதான் சமைக்கிறதுன்னு யோசிக்கிறப்ப இது ஒரு சிம்பிள் வெஜ் ரெசிபியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு சேர்த்துக்கலாம், வதக்கட்டும். இப்போது கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயத்தூள் வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்த்தா ஒரு மணி கருகிற மாதிரி ஆயிரும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நான் சேர்த்துருக்கேன். தாளிப்பொருள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். சூடான சாதத்தில் நெய் அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சுவை அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி பருப்பு ரெசிபி நீங்களும் செஞ்சுருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? செஞ்சுருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.